இந்த கொஸ்டின் பாருங்க. Show that the value in the conclusion of Lagrange's mean value theorem for f of x is equal to 1 by x on a closed interval of positive number a comma b is root of ab. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இன்டர்வல் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா நமக்கு 1ல இருந்து ஆரம்பிக்கும். அப்போ இங்கே 0 வரதுக்கான சான்சஸ் இல்லை. அப்போ இந்த இன்டர்வல் வந்து 1ல இருந்து ஆரம்பிக்குது. 1ல இருந்து எது வேணா இருந்துட்டு போகுது. ஸோ இது 1ல இருந்து ஆரம்பிக்கும் மினிமம். இது எந்த வேல்யூவா வேணாலும் இருக்கலாம். ஸோ பாசிட்டிவ் நம்பர் தான். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து லக்ரான்ஜியஸ் மீன் வேல்யூ தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. கன்க்ளூஷனாக இருக்கும்போது, கன்க்ளூட் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த சியினுடைய வேல்யூ அது ரூட் ஏபி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரூட் ஆஃப் ஏபிங்கிறது நிச்சயமா இது ரெண்டுக்கும் நடுப்புற வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு வந்து ரூட் இதுக்குள்ளதான் இந்த இப்போ 2 நம்பர் இருக்கு. அந்த 2 நம்பர்களுடைய ரூட் வந்து இன்பிட்வீன்குள்ளதான் கிடைக்குமா அப்படிங்கறத வந்து நம்ம ஈஸியா பார்த்துக்கலாம். உதாரணமா நம்ம வந்து 4 அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நம்பர், 9 அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நம்பர் எடுத்துப்போம். இப்போ ரூட் ஆஃப் இது ஏ இது பி மாதிரி. அப்ப ரூட் ஆஃப் ஏபி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன வரும், எனக்கு ரூட் ஆஃப் 4 into 9 வரும். ரூட் 36 கிடைக்கும். ரூட் 36 அப்படின்னா என்ன கிடைக்கும், எனக்கு 6 அப்படிங்கிறது இன் பிட்வீன் 4 and 9 கிடைக்கும். ஸோ அப்போ 2 பாசிட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னா அது ப்ராடக்ட் பண்ணி ரூட் எடுத்தீங்கன்னா, அதாவது பெருக்கிட்டு அதுக்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா அது கிடைக்கிற வேல்யூ அந்த இன்டர்வல்குள்ள நடுப்புறதான் நிச்சயம் கிடைக்கும். அப்ப நமக்கு அது கிடைச்சிருச்சு, அது தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரூட் ஏபி தான் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம சொல்லுவோம். முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b. நிச்சயமா, ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது 1/x இருக்கு. எக்ஸ் 0வா இருந்தாதான் அன்டிஃபைன்ட் ஆகும். இங்க எக்ஸ் 0க்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியாச்சு. அடுத்தது செகண்ட், எஃப் ஆஃப் எக்ஸ் தொடர்ச்சியானதா இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியபிள், வகையிடத்தக்கது, ஆன் ஓப்பன் இன்டர்வல், திறந்த அடிவில் a, b. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா -1/x² இதனுடைய டிஃபரன்சியேஷன். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் சியும் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க, -1/c² கிடைக்கும். இப்போ எஃப் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க, அப்போ 1/a வரும். எஃப் ஆஃப் பியும் கண்டுபிடிங்க, 1/b வரும். சந்தேகம் இல்லை, ஆனால் இந்த எக்ஸில் தான் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ரோல்ஸ் கண்டிஷன், இது லக்ரான்ஜியஸ் மீன் வேல்யூ கண்டிஷன் படி எஃப் டேஷ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ. எஃப் டேஷ் ஆஃப் சி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், -1/c² இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி அப்படின்னா 1/b, எஃப் ஆஃப் ஏனா 1/a divided by b minus a. அடுத்து என்ன செய்ய போறோம், ஈக்குவல் டு இந்த நியூமரேட்டர்ல எல்சிஎம்மா ஏபி எடுக்க போறோம். ஏபி அப்ப என்ன வரும், எனக்கு இங்கே a மைனஸ் பி வந்துடும், டிவைடட் பை b மைனஸ் a வரும். இப்போ இந்த நியூமரேட்டர்ல இருந்து காமனா என்ன எடுக்க போறோம், இது எப்படி எழுதலாம், இது வந்து இங்கே போய் சேர்ந்துடும். ஸோ a மைனஸ் பி டிவைடட் பை ஏபி இன்ட்டு பி மைனஸ் ஏ அப்படின்னு வந்துடும். ஸோ -1/c² இருக்கு. இப்போ இந்த 2 டேர்ம்ல இருந்தும் நான் வந்து மைனஸை காமனா எடுக்கிறேன். அப்ப b வந்து பிளஸ் ஆயிடும், a வந்து மைனஸ் ஆயிடும். அப்ப b மைனஸ் a கிடைக்கும் by ab into b minus a. ஏன் இந்த மாதிரி மைனஸ் எடுக்கிறேன்னா, எனக்கு இங்கே b மைனஸ் a இருக்கு. அப்போ a மைனஸ் b நான் b மைனஸ் ஏன்னு எழுதணும். மாற்றி எழுதும்போது மைனஸ் வந்துடும். இப்போ b மைனஸ் ஏக்கு b மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும். ரெண்டு சைடும் மைனஸையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ 1/c² is equal to 1/ab. இப்போ c² is equal to ab. c is equal to root of ab. இங்க
நமக்கு நெகட்டிவ் பிளஸ் ஆர் மைனஸ் போட வேண்டியது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர் தான். ஸோ நமக்கு பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும், நெகட்டிவ் நம்பருக்கு வேல்யூ இல்லை. நெகட்டிவ் நம்பர் வந்தாலும் அது இந்த இன்டர்வல்குள்ள வராது. ஸோ ஆக்சுவலி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஏபி அப்படின்னு எழுதணும். நம்ம இங்கே எழுதும்போது ரெண்டு வேல்யூ கிடைக்குது, பட் நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூ, அதாவது மைனஸ் இந்த இன்டர்வெல்ல வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்ப மைனஸ் ரூட் ஏபி வராது. எதுதான் வரும்? எனக்கு பிளஸ் ரூட் ஏபி வரும். ஸோ சிஸ் ஈக்குவல் டு ரூட் ஏபி அப்படிங்கிற லைன்ஸ் ஏ கமா பி அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்த சம்ல நம்ம வேற பார்க்கலாம்.